ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். இந்த காலை வேளையிலும் GI 611 சபைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 56:7 இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எக்காலத்தை ஊதும்போது ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 135:1-2 இப்படியாய் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று. இப்பொழுதும் நம் தேவனாகிய கர்த்தரை நாம் போற்றி துதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும். ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடி
நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுருக்காரு. இப்போவும் கூட நம்ம அதை நினச்சி இந்த பாடலை நம்ம மனசுலேருந்து பாடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 இவ்வாறாக சொல்கிறது, நம்ம தேவனுக்கு எல்லா சூழ்நிலைகளும் நன்றி சொல்லும்போது ஆண்டவருடைய விருப்பம் இதுவாக இருக்குதுன்னு சொல்கிறது. இப்போ கூட நம்ம இந்த பாடலை கண்களை மூடி பாடுவோம். When the music fades, all is stripped away, and I simply come, longing just to bring something that's of worth, that will bless your heart. I'll bring you more than a song, for a song in itself, it's not what you have required. You search much deeper within, through the way things appear. You're looking into my heart. I'm coming back to the heart of worship, when it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the thing I've made it, when it's all about you. It's all about you, Jesus. I'm coming back to the heart of worship, when it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the thing I've made it, when it's all about you. It's all about you, Jesus. King of endless worth, no one could express how much you deserve. Though I'm weak and poor, all I have is yours, every single breath. I'll bring you more than a song, for a song in itself, it's not what you have required. You search much deeper within, through the way things appear. You're looking into my heart. I'm coming back to the heart of worship, when it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the thing I've made it, when it's all about you. It's all about you, Jesus. I'm coming back to the heart of worship, when it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things I've made it, when it's all about you. It's all about you, Jesus. I'll bring you more than a song in itself. It's
not what you have required. You search much deeper within. Through the way things appear, you're looking into my heart. I'm coming back to the heart of worship when it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things I've made it. When it's all about you, it's all about you, Jesus. It's all about you. It's all about you, Jesus. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. பல்வேறு நேரங்களில் உம்மை விட்டு நாங்கள் தூர போயிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. தேவச்சனமே, ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க வந்திருக்கிற அருமையான மகனே மகளே, ஆண்டவருடைய முகத்தை நாம் எப்படி தரிசிக்க முடியும்? நாம் மன்னிப்பு கேட்டு நம்முடைய தவறுகளுக்காக வருந்தும் பொழுது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்மளால மாற முடியும். இந்த பாடல் வரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. I'm coming back to the heart of worship. I'm coming back to the heart of worship. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு மனஸ்தாபம் இருக்கா? Are we worshiping God with our soul, with our heart, with our strength, with our might? இல்லனா இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கையை நம்ம புதுப்பித்துக் கொள்கிற டைம் தான் இந்த worship time. Worship time is very important time. Let's turn our hearts towards Jesus. இந்த worship timeல நம்ம இருதயத்தை அப்படியே ஆண்டவர் பக்கமா திருப்பலாம். நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். நம்ம கணவருக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம வேலைக்கு, நம்மளோட ஹாபிக்கு. ஆனா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கு தான் நம்ம சாரி கேட்க போறோம். I'm sorry, Lord, for the things I've made it. When it's all about you, it's all about you, Jesus. ஆண்டவர் நமக்கு குற்றமுள்ள இருதயத்தை கொடுக்க மாட்டாரு, ஆனா உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பார். நமது உணர்வுக்காக நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய திருமுகத்தை தரிசிக்க, எப்பொழுதும் உம்முடைய பாதத்துல காத்திருக்க, எப்பொழுதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்க. அப்பா, உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். அப்பா, உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் தகப்பனே. இதோ எங்களுடைய குரல்களை உயர்த்தி உம்முடைய சமூகத்துல நாங்கள் பாட போகிறோம். அப்பா, பரிசுத்த ஸ்தலத்துல கூடி வந்திருக்கிற மகனே மகளே, உனக்கு ஆண்டவர் கொடுத்த முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவருக்கு என்று நம்ம துதி ஆராதனை செய்ய போறோம். How you can make the Lord delight? எப்படி ஆண்டவர் உங்களால சந்தோஷப்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறதன் மூலமாக தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவரா இருந்தாரு, ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. He can hear the heartbeat of God. How is it possible? Through worship. இன்னைக்கு அந்த worship, அந்த spirit of anointing தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாராக. அந்த worship பண்ணுகிறது ஒரு பெரிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை நிரப்புவாராக. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் என்கிற பாடலை நம்ம பாடுவோம்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை உயர்த்துவதை விட, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதை விட நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான வேலை என்று ஒன்றுமே கிடையாது. நம்மெல்லாம் உரத்த சத்தமாய் கெம்பீரித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர், பரிசுத்தர். இப்போ ஹல்லேலூயா என்று முழக்கமிடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர் தான் அவர். அவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்தால் போதும், வேற யாருமே வேண்டாம். நாம் இன்றைக்கு யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை சார்ந்து கொள்வோமா? அவரை மாத்திரம் உறுதியாக பற்றி கொள்ளலாமா? இன்றைக்கு எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை பார்த்து சொல்ல போறீங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர் நீங்க தான்ப்பா. பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை சத்துரு கொண்டு வரும் பொழுது கூட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், கோணலான பாதைகளை செவ்வையாக்கும். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாம பாட போகிறோம். We are going to exalt our God's name. செய்பவர்
பிகாஸ் we don't ask. ஏன் அந்த காரியம் இன்னும் நடக்கலை? pray without ceasing, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. உங்க வாழ்க்கையில எந்த அதிசயம், எந்த அற்புதம்காக நீங்க வெயிட் பண்றீங்களோ, நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, இப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். இந்த நாள்ல யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அப்படி ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். This is a verse. நீ விசுவாசிச்சினா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ, உங்க சரீரத்துல வேணுமா? சரீரத்திலே பல்வேறு காரியங்கள் இருக்கு. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். எதுல உங்களுக்கு ஹெல்த் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆவியினால நீங்கள் பலப்படும் பொழுது உங்களால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, let's rise up in our spirit. Let's rise up in our spirit. ஆவியில பலன் கொள்ளலாமா? ஆவியில உற்சாகத்தோடு கூட ஆண்டவருக்கு அந்நிய பாஷை பேசலாம். நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவை எதிர்த்து நிற்க போறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போகிற வசனம் சொல்லுது. இந்த வசனம் மாறாது. இந்த வசனம் பூமி ஒழிந்து பார்த்தால் மாறாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். அந்நிய பாஷையால் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஓ சதர வலதி ஆண்டவர வாக்கர வலவதர வலதி. என்னுடைய வாழ்க்கையில தொலைவை கொண்டு வருகிற சத்துருவே, ஓ சதர வலதி ஆண்டவர வாக்கர வல. உம்மை நான் கிரியை போடுகிறேன். உம்மை நான் கிரியை போடுகிறேன். நீ கிரியை செய்யாதபடிக்கு உன் கைகளை, கால்களை, நினைவுகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஓ வலதியா சபலவல. எல்லா மனிதர்களுடைய சூதான எண்ணங்கள், எல்லா பொறாமைகள், எல்லா வன்கண்கள், எல்லா சூழ்ச்சிகள், எல்லா தீய நினைவுகளை சமைக்கிறோம். அக்கினி போல சுட்டெரித்து போடுகிறோம். I speak a release in the spiritual realm. I speak a release in the spiritual realm in the name of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். மாற்றத்தை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். இந்த மாற்றத்தை தேவன் என் வாழ்க்கையில கொடுத்துட்டார். கண்டு விசுவாசிக்கிறவர்கள் நாம் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். நீ விசுவாசிக்கிறியா மகனே? நீ விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வந்தார். நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த நாளில அற்புதத்தை செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. அற்புதத்தை செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி. அற்புதத்தை செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி. அற்புதத்தை செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் வாழ்க்கையில் நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தடைப்படாது. எனக்கு நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் தடைப்படாது. இயேசுவின் நாமத்தில். Thank you Lord Jesus Christ for giving me all the blessings which I need at the right time, God. உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வேலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்துல புதிய நன்மைகளால, புதிய கிருபைகளால முடிசூட்டி வழி